அத்தியாயம் 43. அந்த சூரிய பகவானின் ஆட்சியில் அவன் ஒளிக்கற்றைகள் அந்த ஜன்னலையும் தாண்டி வந்து அங்கு குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்த மான்வழி மீது பட்டு விலக ஏற்கனவே இருந்த அவளின் எலுமிச்சை நிறம் இன்னும் பிரகாசமாய் தெரிந்தது அவனுக்கு. உன் மனசு கொள்ளை கொண்ட மாயக்கண்ணி யாரு? நேற்று இரவு அந்த மாடன் யுவதி கேட்டது தீரனுக்கு ஞாபகம் வர அவன் கண்கள் அழுத்தமாக மான்வழி மீது விழுந்தது. அதில் அவள் முடிக்கற்றைகள் கலைந்து அவள் முகத்தில் விழுக அது காற்றில் அவளின் சிவந்த அதிரங்களை தழுவி சென்றது. ஒப்பனை இல்லாத முகம், சாயம் பூசிடாத இதழ்கள், ஹேர் கலரிங் பார்க்காத அவளின் கருமை நிற நீண்ட கூந்தல், அணிகலன்கள் இல்லாத பாகங்கள். வீட்டில் இருந்த போதும் அவள் ஒரு நாளும் துப்பட்டா அணியாமல் இருந்து அவன் பார்த்தது இல்லை என ஒவ்வொன்றையும் அவன் கண்கள் எடை போட்டுக் கொண்டிருக்க, அன்று அவளுடன் சேர்ந்து விழுந்த காட்சியும் அதில் கண்கள் மிரண்டு விழித்ததையும் கண்டு சிரிக்க மறந்த இதழ்களில் மெல்ல மில்லிமீட்டர் அளவே ஒரு புன்னகை எட்டி பார்த்து மறைந்தது. அவனுக்கு நேற்று அடித்த சரக்கு கொஞ்சம் சேராமல் போக குமட்டி கொண்டு வந்தது. அதனால் அவசரமாக அவள் கையை விட்டு அவள் எழுந்து கொள்ளும் சமயம் நல்ல உறக்கத்திலிருந்து மான்வழி பட்டென்று கண்ணை விழித்தாள். தீரன் வாஷ்பேஷன் நோக்கி நகரும் முன்னே வாந்தி எடுத்து விட்டான். ஐயோ சார், என்னாச்சு? மான்வழி ஓடி வந்து அவன் நெற்றியை பிடித்தாள். அவன் ஒரு மாதிரி போதை கொஞ்சம் தெளியாமல் தடுமாறி நிற்க முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஒரு மாதிரி குமட்டி கொண்டு வந்தது அவனுக்கு. அதனால் தீரன் மறுபடியும் வாந்தி எடுத்தான். இந்த முறை அவன் அருகே நின்று அவன் நெற்றியை பிடித்து கொண்டாள் மான்வழி. அவனுக்கு கொஞ்சம் கேரானது. அவளும் ஒரு மருத்துவர் ஆயிற்றே. அதனால் அவசரமாக ஓடி சென்று ஒரு கிளாஸில் மோரும் இன்னொரு கிளாஸில் எலுமிச்சை சாரும் எடுத்து வந்து அவன் முன் நீட்டினாள். நெற்றியை பிடித்தபடி அவளை நிமிர்ந்து பார்த்தான் தீரன். அந்த பார்வைக்கான அர்த்தம் இது என்ன என்பதுதான். இத குடிங்க, கொஞ்சம் நார்மல் ஆகும் என்று அவனிடம் நீட்டினாள். தீரன் அந்த மோரை வாங்கி பருகினான். ஆனாலும் அவனுக்கு அந்த தலை சுற்றி நிற்கவே இல்லை. இன்னும் தலை சுற்றி கொண்டுதான் வந்தது. இதில் அடிவயிறு வேறு ஒரு மாதிரி வலி எடுத்தது. அதனால் அந்த வயிற்றை பிடித்துக் கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். நான் வேணும்னா டாக்டர் வர சொல்லட்டுமா? மான்வழி கொஞ்சம் பதட்டமாக கேட்டாள். அவனுக்கு வயிறு வலி என்று அவன் சொல்லாமலே அவளுக்கு புரிந்தது. பெண்களுக்கா வயிறு வலியை பற்றி சொல்ல வேண்டும்? பருவம் அடைந்த நாள் முதல் அந்த வயிறு வலியால் அவர்கள் படும் வேதனை அவர்களுக்குத்தான் தெரியும். அதனால் மற்றவர்களின் வலியை கண்களால் எளிதாக உணர முடியும். தீரன் ஒரு மாதிரி லுக்கு விட்டான். அதற்கான அர்த்தம் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. வீட்டில் 2 டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது டாக்டரை அழைத்தால் அவர்களை கேவலமாக நினைக்க மாட்டார்களா என்ன? அதிலும் அவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வேறு. வசீகரன் படிப்பு சென்றால் தீரன் அவனுக்கு நேர்மாறு. அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தீரன் தான். அவன் கிளாஸில் இருந்ததை விட அவனை கிளாஸை விட்டு துரத்தி அவன் வெளியே இருந்ததுதான் அதிகம். தீரனை அங்கிருக்கும் பல ப்ரொஃபஸருக்கு பிடிப்பது இல்லை. காரணம், அவன் எந்த கிளாஸையும் அமைதியாக கவனிப்பது இல்லை. இன்னொரு பக்கம் அவன் யாரையும் மதிப்பதும் இல்லை என்பதுதான். ஆனால் ஒவ்வொரு வருடமும் அரியர் வைக்காமல் பாஸ் ஆகி விடுவான். பல பேர் அவன் செல்வாக்கை வைத்து பாஸ் ஆகி விடுகிறான் என்று சொல்லிக் கொள்வார்கள். அந்த டேபிள்ல ஒரு இன்ஜெக்ஷனும் மெடிசனும் இருக்கு, எடுத்துட்டு வா என்றான் அந்த சுவரில் சாய்ந்து அமர்ந்தபடி. ஹா என்றபடி மான்வழி ஓடி சென்று அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து வந்து கொடுத்தாள். அதை வாங்கி அந்த இன்ஜெக்ஷனில் அதை ஏற்றியவன் இப்பொழுது ஒரு துணியை எடுத்து அவன் ஆம்சல் கட்டி அவன் கையில் நரம்பை தேடினான். பின் அந்த ஊசியை குலுக்கியவன் அந்த ஊசியை அப்படியே தன் கைகளில் போட்டு கொண்டான். மான்வழி இதையெல்லாம் அந்த ஓரம் நின்று பார்த்து கொண்டிருந்தவள் முதலில் அதை மருந்து என்றுதான் எண்ணினாள். அதற்கு பின் தான் அவளுக்கு புரிந்தது அது வெறும் மருந்து இல்லை, போதை மருந்து என்று. அட பாவி, எம்பிட்டு நேக்கா பேசி நம்ம கையாலே போதை வஸ்தை எடுத்து கொடுக்க வச்சிட்டானே என்று வாயை பிளந்தாள் மான். அந்த ஊசியை போட்டு முடித்ததும் அவன் கண்கள் சொக்கியது. மான்வழிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. முதலில் அவள் ஓடி சென்று அவன் எடுத்த வாந்தியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அந்த அரை உறக்கத்திலும் தீரனின் கண்கள் அதை பார்த்து கொண்டிருந்தது. பெற்ற அன்னை செய்ய தயங்கும் விஷயத்தை கூட அவள் சற்றும் சங்கடம் இல்லாமல் அருவருப்பு கொள்ளாமல் செய்கிறாள். இது மட்டுமல்ல, அவனுக்கு எதுவாக இருந்தாலும் அவள்தான் பார்த்து பார்த்து செய்வாள். அந்த இடத்தை சுத்தம் செய்து மாப்போட்டு முடித்தவள் திரும்பி பார்க்க அங்கு தீரன் உறங்கி இருந்தான். அந்த போதையின் வீரியத்தில் அவனை கண்டு பெருமூச்சு விட்டவள் வெளியே வந்து பார்க்க அங்கு தீரனின் தந்தை ராகவேந்திரனும் ராஜேஸ்வரியும் அந்த அதிகாலையில் கிளம்பி சென்றார்கள் ஆபீஸுக்கு. மகன் இங்கே கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறான், அதை என்னவென்று கண்டு கொள்ளாதவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் பிசினஸ் பணம் என்று அதையே பிடித்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவன் வீட்டிற்கு வருகிறானா, என்ன செய்கிறான் என்று அவர்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அவன் எப்படி போனால் எங்களுக்கு என்ன என்பதை போல்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இப்படி ஓடி ஓடி யாருக்கு சொத்து சேர்த்து வைக்கிறார்கள்? பெற்ற மகனுக்குத்தானே. ஆனால் அவனை இங்கு கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறான். அவன் குடிக்கும் குடிக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அவன் கிட்னி சட்னி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
இவர்கள் மட்டுமல்ல, இங்கு பல பெற்றோர்கள் அப்படித்தான். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல் வேலை வேலை என்று வேலை கட்டி அழுகிறார்கள். அதனால்தான் பிள்ளைகள் அவர்கள் போக்குக்கு சென்று சிறு வயதில் போதை வஸ்துக்கு அடிமையாகி சீரழிந்து போகிறார்கள். மான் மெல்ல திரும்பி அங்கு வந்து படுத்திருந்த தீரனை கண்டவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. தனக்கு பெற்றவர்கள் இல்லாமல் அனாதை என்றால் அவன் பெற்றவர்கள் இருந்தும் அனாதைதான். ஒரு நாளும் பெற்றவள் கையால் அவன் உண்டு பார்த்தது இல்லை. பெற்றவனுடன் ஒரு நாள் சிரித்து பேசி அவள் பார்த்தது இல்லை. ஒரு ரொபாட்டிக் வாழ்க்கையைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனை கண்டு பெருமூச்சு விட்டவள் கீழே வரவும் மகி அவளை தேடி வரவும் சரியாக இருந்தது. மகியை நேருக்கு நேர் சந்தித்தவள் அவனை கண்டு கொள்ளாமல் விலகி நடந்தாள். மான், கொஞ்சம் நில்லு, நான் உன்கிட்ட பேசணும், தவிப்புடன் சொன்னான் மகி. அவனும் இத்தனை மாதங்களாக அவளுடன் பேச பல முயற்சிகள் செய்து விட்டான். எனக்கு பேச ஒண்ணும் இல்ல சார், வேலை இருக்கு என்றவள் விலகி நடக்க பார்க்க அவனோ அவளை விடவில்லை. அவளுக்கு முன் கையை நீட்டி அவளை போக விடாதபடி வழிமறித்து நின்றான் அவன். இப்ப எதுக்கு இந்த சார் மோரெல்லாம்? சற்று எரிச்சலுடன் தான் கேட்டு வைத்தான். நான் வேலைக்காரி, நீங்க முதலாளி, நான் அப்படித்தானே கூப்பிடணும். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஒட்டாமல் பதில் சொன்னாள். அவளிடமிருந்து வந்த பதிலை சொன்னது அவள் அவனை விட்டு வெகு தொலைவு சென்று விட்டாள் என்று. மகி அவள் முகத்தை உற்று கவனித்தான். அவள் எதையோ மறைக்கிறாள் என்று அவனுக்கு தெளிவாக புரிந்தது. நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியாமான்? நீ இப்படி நடந்துக்க மாட்ட. நானும் இங்க இருக்கவங்களும் ஒன்னா? கவலையுடன் கேட்டான். அவன் ஒரு நாளும் அவளிடம் அப்படி நடந்து கொண்டது இல்லையே. மான் சிரித்து கொண்டாள். ஒண்ணுதான் சார், நீங்க முதலாளி வரைக்கும், நாங்க உழைக்கிறவருக்கும். நீங்க மேல, நாங்க கீழே. அப்போ நாங்க உங்களை மரியாதையா தானே சார் கூப்பிடணும், மரியாதையா தானே சார் பேசணும். நீங்களும் நாங்களும் வேற வேறு சார் என்றவள் வேறுபடுத்தி பேசியது மகிக்கு வினோதமாக இருந்தது. நீ எதுக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுறமான்? நீ என்கிட்ட பேசியோ 1 வருஷம் ஆப்போது. பல முறை உன்கிட்ட பேச ட்ரை பண்ண, ஆனா நீதான் என்ன பார்த்தாலே விலகி போற, வினோதமா நடந்துக்கிற. நிச்சயம் என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு என்று மகி அவள் கையை பிடித்து கொண்டு விடவே இல்லை. என்ன பண்றீங்க சார்? கையை விடுங்க. யாராவது பார்த்தா உங்களுக்கு இல்ல, எனக்கு தான் பிரச்சனை. பிளீஸ் சார், விடுங்க, என்னை விட்டு விலகியேருங்க. அதான் 2 பேருக்கும் நல்லது. எனக்கு இப்போ முக்கியம் என்னோட படிப்பு மட்டும்தான். அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பிளீஸ் என்றால் கண்களால் இறைஞ்சி. மகி அவள் கைகளை விட்டான். ஆனால் அவன் சந்தேகம் மட்டும் உறுதியானது. நிச்சயம் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று. அத்தியாயம் 44. காலேஜ் டே ஃபங்க்ஷன் களை கட்டியது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவர்கள் திறமையை காட்டுவதற்கு அவர்களுக்கு தெரிந்த ஸ்போர்ட்ஸில் பேர் கொடுத்தார்கள். மோனி, விக்கி, ஏன் டேவிட்டும் கூட பெயர் கொடுத்தான். ஆனால் வெற்றியும் மான்வழியும் மட்டும் பெயர் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு இதில் பெரிதாய் நாட்டமில்லை. இருவரும் படிப்ஸ்தான். அவர்களுக்கு படிக்கவே நேரம் கிடைக்கவில்லை. மானே, நீயும் இதிலாவது பார்ட்டிசிபேட் பண்ணு என்று மோனி எவ்வளவு சொன்ன போதும் மான்வெளி மறுத்து விட்டாள். எனக்கு எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லடி என அவள் உறுதியாக சொல்லிவிட, ஆனால் மோனி அவளை விடவே இல்லை. அவள் எதிலாவது கலந்து கொள்ள வேண்டும் என டார்ச்சர் செய்து கொண்டிருந்தாள். குத்து சண்டை, கராத்தே மற்றும் ரன்னிங் 3லும் சேர்ந்திருந்தான் தீரன். அதுபோக பாஸ்கெட் பாலிலும் அவனை கட்டாயப்படுத்தி சேர்த்திருந்தார்கள். இன்னொரு பக்கம் வசி ரன்னிங், வாலிபால், கிட்டார் மற்றும் பாஸ்கெட் பாலிலும் சேர்ந்திருந்தான். மொத்த காலேஜிலும் போட்டி வெறித்தனமாக துவங்கிவிட்டது. அதிகபட்ச போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு பெரிய கோப்பை மட்டுமல்ல, பணமும் காத்திருந்தது. அதனாலே பலரும் கலந்து கொண்டார்கள். பல வருடங்களுக்கு முன்பு இதேபோல் பெரிய அளவில் காம்படிஷன் நடந்தது. ஆனால் மெடிக்கல் மற்றும் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையே நடந்த பெரிய பிரச்சனையில் அவர்கள் அந்த போட்டியை மொத்தமாக நிறுத்திவிட்டார்கள். பின் இத்தனை வருடத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் கஷ்டப்பட்டு இதை நடத்துகிறார்கள். மான்வெளி லைப்ரரி போவதற்கு அந்த பக்கம் செல்லும் பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த வசீகரன் கையால் போனை அட்டன் பண்ண என்று யாருக்கும் சந்தேகம் வராதபடி சைகை செய்துவிட்டு போனான். இதை மான்வெளி மட்டுமல்ல, அந்த பக்கம் வசீகரனை ஃபாலோ பண்ணி வந்த விகாவும் பார்த்து விட்டாள். அவளுக்கு வசீகரனை பார்த்த நாளிலிருந்து அவன் மீது காதல் ஏற்பட்டு விட்டது. அதனால் அவனுக்கே தெரியாமல் பலமுறை அவனை பின்தொடர்ந்து செல்வாள். அவளை போலவே யாராவது வசியை சைட்டடித்தால் அவர்கள் முகத்தை பேத்து விடுவாள் அவள். அதுபோலதான் அன்றும் வசீகரனை தொடர்ந்து சென்றவள் அப்பொழுதுதான் அவன் மான்வெளிக்கு சைகை செய்து காட்டியதை கவனித்து விட்டாள். என்ன பண்றாரு இவரு? இப்ப எதுக்கு இவளுக்கு சைகை காட்டிட்டு போறாரு என்று குழம்பி போனவள் சந்தேகம் கொண்டு மான்வெளியை ஃபாலோ செய்தாள். அவள் நினைத்தது போலவே மான்வெளி பாத்ரூம் பக்கம் சென்றாள். யாரேனும் தன்னை ஃபாலோ செய்கிறார்களா என்று உறுதிப்படுத்தி கொண்டு உள்ளே சென்று அவள் ஒளித்து வைத்திருந்த போனை எடுத்து வசீகரன் அழைப்பை எடுத்தாள். அவளை பின்தொடர்ந்து சென்ற விகா அவள் என்ன செய்கிறாள் என்று பக்கத்து பாத்ரூமில் சத்தமில்லாமல் நின்று கவனித்துக் கொண்டிருந்தவள் மான்வெளி போனை எடுத்து பேசுவதை கண்டு அதிர்ச்சி ஆனாள். என்ன இவ போன் வச்சிருக்கா? எப்படி? இவளுக்கு நம்ம வீட்டுல யாரு போன் வாங்கி கொடுத்ததா ஞாபகம் இல்லையே. அப்ப யாரு வாங்கி கொடுத்திருப்பா? ஒருவேளை ப்ரோ வாங்கி கொடுத்திருப்பாரோ?
ஆனா அது சான்ஸ் ரொம்ப கம்மிதான். வேற யார் வாங்கி கொடுத்திருப்பா? வசியா இருப்பாரோ என்று மேலும் அவள் பேசுவதை கவனிக்க துவங்கினாள். மிஸ்டர் ஜோக்கு என்ன வேணும்? எதுக்கு காலேஜ் டைம்ல கால் பண்ணிருக்காரு? வீட்டுக்கு போய் தானே பேசுவோம் என்று சிறு புன்னகையுடன் அஸ்கி வாய்ஸில் பேசியவளை கண்டு இந்த பக்கம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த விக்காவுக்கு பற்றி கொண்டு வந்தது. என்ன இவ உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுறா? அதுவும் வீட்டுல வச்சு பேசுவோன்னு வேற சொல்றா. அப்ப இவ்ளோ நாளா நம்ம இத கவனிக்காம இருந்திருக்கோம். எப்பவுமே நம்ம கண்ணுல ஸ்கேன் பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்படியும் நமக்கே விபூதி அடிச்சுட்டு அவன் கூட பேசியிருக்கா. மறைச்சு வச்சு பேசுற அளவுக்கு அப்படி என்ன உறவு 2 பேருக்கும் நடுவுல என்று அவள் மீண்டும் அவள் பேசுவதை கவனித்தாள். நீ எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலையா வெடி? அந்த பக்கம் வசி கிரவுண்டில் நின்று பேசிக் கொண்டிருந்தான். அதுவும் சுற்றியிருந்த யாருக்கும் சந்தேகம் வந்து விடாதபடி ஹெட்போன் மாட்டிக்கொண்டுதான் பேசினான். இல்ல மிஸ்டர் ஜோ, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவள் கொஞ்சம் உதடு பிதுக்கியபடி சொன்னாள். முடியாது விழி, நீ கண்டிப்பா எதுலயாவது கலந்துக்கணும். உனக்காக இல்லைன்னா கூட எனக்காக கலந்துக்கணும். அவன் உறுதியாக சொன்னான். மிஸ்டர் ஜோ, இவள் இந்த பக்கம் கொஞ்சம் சினுங்கினாள். அவள் உருகி உருகி பேசுவதை கேட்டு பற்றி கொண்டு வந்தது விகாவுக்கு. பேசாம இப்படியே போய் 2 டப்பா ஆசிட் எடுத்து வந்து இவ மேல ஊத்தி விட்டுட்டா என்ன? இவ பேசுறத பாக்கும்போது எனக்கு பத்துக்கிட்டு வருது. என்னமோ கொஞ்சம் பேசுறாளே, எரிச்ச கூந்தலா இருக்கு. இத ரெக்கார்ட் பண்ணி ப்ரோ கிட்ட காட்டலான்னு பார்த்தா நம்ம நேரம் போனையும் கிளாஸ்ல வச்சுட்டு வந்துட்டோம் என்று காண்டில் தனியே உளறி கொண்டிருந்தாள் விக்கா. முடியாது வழி, நீ கண்டிப்பா கலந்துக்கணும். அப்புறம் சொல்ல மறந்துட்ட. என்னது மிஸ்டர் ஜோ? அவள் ஆர்வமாக கேட்டாள். இன்னைக்கு வழக்கம் போல நீ ரொம்ப அழகா இருந்த, என் அம்மா மாதிரி என்றான் சிறு புன்னகையுடன். இது அவன் தினமும் சொல்லும் வார்த்தைதான். கேட்டு கேட்டு அவளுக்கும் பழகிவிட்டது. சொல்லி சொல்லி அவனுக்கும் பழகிவிட்டது. ஆனால் இருவருக்கும் அது சலிக்கவில்லை. ஏனோ அவன் ஒவ்வொரு முறை அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவளையும் தாண்டி அவள் மனதில் ஒரு இன்பமான சுகம். இந்த பக்கம் மான் சிறு வெக்கத்துடன் சிரித்துக் கொள்ள விகா வெறியுடன் நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் பேசுவதை வைத்து அவர்கள் உறவு எப்படிப்பட்டது என்று அவளுக்கு ஓரளவு புரிந்தது. விகாவுக்கு வாழ்க்கையில் முதல் காதல் வசி மீதுதான் அரும்பியது. காலேஜ் முடிந்ததும் வசி பற்றி வீட்டில் சொல்லி அவனை கல்யாணம் செய்யும் அளவுக்கு அவள் கற்பனை கோட்டை கட்டி வைத்திருந்தாள். ஆனால் அதிலெல்லாம் ஒரு லோடு மண்ணள்ளி போடும் அளவுக்கு இருந்தது அவள் பேசிய விதம். சரி மிஸ்டர் ஜோ, நான் போனை வைக்கிறேன், வழக்கம் போல நைட்டு பேசுறேன் என்று மான்வழி போனை ஒழித்து வைத்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று கண்களில் கோபமுடன் வெளியே வந்த விக்கா திடீரென்று அங்கு சில மேம் வருவதைக் கண்டு அவள் வேறு வழியில்லாமல் அமைதியானாள். ஆனால் மான்வழி மீது கோபமும் வன்மமும் அவளுக்கு பெருகியது. அவர்கள் மட்டும் இந்நேரம் உள்ளே வராமல் இருந்திருந்தால் நிச்சயம் அங்கே வைத்து மானை துவம்சம் செய்திருப்பாள் விக்கா. அந்த அளவுக்கு அவள் மீது கடுப்பில் இருக்கிறாள். இவ்ளோ நாளா எங்களுக்கு தெரியாம நைட்டு முழுக்க போன் பேசியிருக்க. மவளே, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. இதுதான் நீ காலேஜ் வர கடைசி நாளா இருக்கும். இதுக்கு மேல நீ காலேஜ் வரவே மாட்ட என்று வஞ்சகமாய் பல்லை கடித்துக் கொண்டவள் இன்று கையும் களவுமாக மான்வழியை பிடிக்க வேண்டும் என்று அதற்கு மேல் கிளாஸ் செல்ல விருப்பம் இல்லாமல் கிரவுண்ட் பக்கம் விளையாடி கொண்டிருந்த வசீகரனை பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்வதை விட ரசித்துக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வசி, நீ எனக்கு தான். உன்னை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாராவது நமக்கு குறுக்க வந்தா அவங்கள கொல்ல கூட தயங்க மாட்டானா என்று வசீகரனை விட்டு பார்வை எடுக்கவில்லை விக்கா. எப்பொழுதும் காலேஜ் விட்டு வந்தால் அறையில் அமர்ந்து இரவு முழுக்க பப்ஜி விளையாடும் தங்கை இன்று கொட்ட கொட்ட விழித்து ஹாலையே கவனித்துக் கொண்டிருந்ததை பார்த்த வினை சந்தேகமாய் அவள் அருகே வந்தான். ஹே விக்கா, தூங்கலையா நீ? இன்னைக்கு என்ன ஆனாலும் நான் தூங்க மாட்டேன். ஒரு பெரிய சம்பவம் இருக்கு என்றபடி அவள் கண்கள் அந்த மான்வழி விட்டு இம்மியும் நகரவில்லை. வினை அவளை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டுதான் சென்றான். என்னாச்சு இந்த லூசுக்கு என்றபடி அவன் ஹாலில் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்த மான்வழியை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு சென்றான். ஆனால் விக்கா கண்கள் அவளை விட்டு நகரவே இல்லை. எப்படி இருந்தாலும் நீ போன் பேசித்தான் ஆகணும். அப்ப கையும் களவுமா உன்னை புடிச்சு உன் மூஞ்சிய பேத்து உன் படிப்பை நிறுத்தாம விட மாட்டேன்டி. என்னை விட பெருசா டாக்டர் படிக்கிற திமிர்ல தானே நீ இப்படி எல்லாம் பண்ற. அந்த திமிருக்கு முதல்ல ஆப்ப வைக்கிற, அப்புறம் மொத்தமா உன் படிப்பை நிறுத்திட்டு உன்னை ரோட்டுக்கு துரத்தி பிச்சை எடுக்க வைக்கிறேன்டி என்று வன்மம் கொண்டு காத்திருந்தாள். அவள் எதிர்பார்த்தது போல வேலையெல்லாம் முடிந்து கடைசியாக அந்த ஹாலில் இருந்து கிச்சன் வரை எல்லாம் மாப் போட்டு முடித்து முகத்தை கழுவி விட்டு வந்தாள் மான்வழி. அவள் வழக்கம் போல வசீகரனுக்கு போன் பேசும் நேரம் இதுதான். மான்வழியும் அவள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு வசியிடம் போன் பேசலாம் என்று அவள் மறைத்து வைத்திருக்கும் போனை எடுக்க போக அந்த பக்கம் வசீகரன் மான்வழி போனுக்காக காத்திருக்க இங்கு இறைக்கு காத்திருக்கும் கொக்கு போல அவளை பிடிப்பதற்கு காத்திருந்தாள் விக்கா. அத்தியாயம் 45. வசீகரனிடம் பேசலாம் என்று மான்வழி போனை எடுக்க போன சமயம் திடீரென்று அந்த வீட்டில் வேலை செய்யும் கேர்டேக்கர் ஒருத்தர் கத்தும் சத்தம் கேட்டது.
அந்த சத்தம் கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கதவை திறந்து கொண்டு வர அவர்களுடன் சேர்ந்து மான்விழியும் ஓடி வந்தாள். ராகவேந்திரன் கண்களில் போட்டிருந்த கண்ணாடியை சரி செய்தபடி வெளியே வந்து பார்த்தார். என்னாச்சு? அவர் கர்ஜனையாக கேட்டார். பெரியய்யா திடீர்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு மயங்கிட்டார் சார். அவர் பதட்டமாக சொன்னதை கேட்டு அங்கிருந்த யாரின் முகத்திலும் பெரிய அதிர்ச்சி எல்லாம் இல்லை. அவ்வளவுதானா என்பதனை போல சாதாரணமாகவே அனைவரும் லிப்ட் மூலமாக அவர் அறைக்கு சென்றவர்கள் அவசரமாக அவரை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றார்கள். அவர் என்று இல்லை, அந்த வீட்டில் யாருக்கு என்ன ஆனாலும் யாரும் பெரிதாக கவலை கொள்ள மாட்டார்கள். பெற்ற பிள்ளைக்கே கவலை கொள்ளாத போது பெரியவருக்கா கவலை கொள்ள போகிறார்கள்? விகா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மான்விழி பேக்கை சோதனை செய்ய நினைத்தாள். ஆனால் அவளின் அன்னைதான் அவள் கையை பிடித்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார். மா, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை பார்க்கணும். அவர் இருந்தா என்ன செத்தா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க. என்னையும் வர சொல்லி சும்மா அதுக்கு டார்ச்சர் பண்றீங்க என்று அவள் மறுத்த போதும் அவர் கேட்காமலே அழைத்து சென்று விட்டார். மா, இப்ப எதுக்கு என்னையும் புடிச்சு எடுத்துட்டு போறீங்க? அந்த தாத்தாவுக்கு ஏதாவது ஆனா எனக்கு என்ன என்று எரிச்சலாக பேசியவளின் வாயை பொத்தினார் அவர். அடியே, சத்தமா பேசாதடி, யாருக்காவது கேட்டா பிரச்சனை ஆயிடும். எங்க எப்படி பேசணும்னு சுத்தமா தெரியலடி உனக்கு. அதனாலதான் 2 பேரும் இப்படி இருக்கீங்க என்று சுற்றி முற்றிலும் பார்த்தவர் ஹஸ்கி வாய்ஸில் சொன்னார். என்ன பிரச்சனை ஆகிரும்? அவர் சாகணும் தானே எல்லாரும் நினைக்கிறீங்க? ஏன் ராகு பெரியப்பா கூட அப்படித்தானே நினைக்கிறாரு. அப்புறம் யாரு தப்பா நினைக்க போறாங்க? அவர் இருந்து இப்ப என்ன நிலைநாட்ட போறாரு? இல்ல என்ன பெருசா சாதிக்க போறாரு என்று அவள் தலையை சொரிந்தவனும் எரிச்சலுடன் சொன்னாள். உண்மைதான், ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. இப்ப வரைக்கும் இருக்க சொத்து, மொத்த கம்பெனி, இப்படி எல்லாமே அவர் பேர்ல தான் இருக்கு. எல்லாமே அவர் உருவாக்குனது. வர ப்ராஃபிட் எல்லாமே அவர் பேர்ல தான். அப்ப அவர் யார் பேருக்கு சொத்து எழுதி கொடுக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கோ, நல்ல விதமா பேசி பழகு, அப்பதான் அவர் சொத்துல எதையாவது நம்ம பேர்ல எழுதி வைப்பார்னு சொன்னேன். அவர் மனசு மாதிரி திடீர்னு மொத்தமா நம்மளுக்கு எழுதி வைக்க கூட வாய்ப்பு இருக்குடி. எல்லாமே லக்கு தான் என்று அவர் பெரிய திட்டமே போட்டு வைத்திருந்தார். ஆனா மாம், இந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு தீரன் ப்ரோ தானே. தாத்தா அப்ப தீரன் பேருக்கு தானே எழுதி வைப்பாரு. அவனை விட்டு நமக்கு எப்படி எழுதி வைப்பாரு? அதுலயும் அவருக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எழுதி வைக்க வாய்ப்பே இல்ல. எழுதி வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவள் சந்தேகமாய் கேட்டாள். நீ ஏன் வயிற்றுலதான் பிறந்தியா என்ன? விட்டா நீயே எல்லாத்தையும் அவனுக்கு எழுதி கொடுக்க சொல்லி சொல்லிடுவ போல. இங்க பாரு, நம்ம இந்த குடும்பத்துல ஓசியில தங்கி இருந்தாலும் கூட நம்மளோட குறிக்கோள் இந்த சொத்தை ஆட்டை போடுறதுதான். அத மட்டும் மறக்கவே கூடாது. நம்மள மாதிரிதான் இன்னொருத்தி இருக்காளே, அந்த மாக்கி ஆத்தாக்காரி. அவளும் இப்படித்தான் திட்டம் போடுவா. ஆனா அவளுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது இதை அடையணும். அழுத மாதிரி மூஞ்சிய வச்சுக்க, அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க. முக்கியமா அந்த பெருசு நம்பணும், புரியுதா என்று அவர் வில்லத்தனமாய் பேச விகா தலையாட்டினாள். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த சொத்தை எப்படி எடுப்பது என யோசித்துக் கொண்டிருந்தார்களே தவிர ஒருத்தருக்கு கூட அவர் மீது உண்மையான பாசம் இல்லை. பாவம், மான்விழி மட்டும்தான் அந்த ஐசியு வார்டு அருகே அமர்ந்து அவருக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். மற்றவர்களுக்கு எப்படியோ, ஆனால் மானை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள்தான். இன்று அந்த வீட்டில் அவள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க காரணமும், இத்தனை வருஷம் அவளுக்கு கல்வி கிடைக்க காரணமும் அவர்தான். அந்த நன்றி கடனும் மரியாதையும் எப்பொழுதும் அவளுக்கு அவர் மீது உண்டு. அதையும் தாண்டி அளவுக்கு அதிகமான பாசமும் அவர் மீது உண்டு. ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனாலும் இனிமே ரொம்ப கவனமா பாத்துக்கணும். கண் முழிச்சது போய் பாருங்க என்று டாக்டர் சொல்லி சென்றதை கேட்டு அனைவரும் தலையாட்டி வைத்தார்கள். முதலில் ராகவேந்திரன் தான் போனார். தந்தையை பார்த்தார். இவ்வளவு நேரம் பெரிதாய் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காதவர் இப்பொழுது மட்டும் பாசம் பொங்கி வழிவது போல முகத்தை வைத்துக் கொண்டு நடித்தார். அவர் நடிப்பை பார்த்து இந்திய அரசாங்கம் ஆஸ்கார் அவார்டுக்கு அவர் பெயரை பரிந்துரை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்பா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எதுக்கும் நம்ம வக்கீல கூட்டிட்டு வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாத்திக்கிறது நல்லதுன்னு தோணுது. வக்கீல வர சொல்லட்டுமா? அவர் மெல்ல விட்டு போட்டு பார்த்தார். அவரோ ஒரு விரக்தி புன்னகை செய்தார். அவருக்கு மகனை பற்றி தெரியாதா என்ன? ஏன்பா, நான் அப்படியே செத்துட்டா மொத்த சொத்தும் ட்ரஸ்டுக்கு போயிரும்னு பயப்படுறியா? அவர் முகத்தில் சிறு புன்னகை இருந்தாலும் கூட அவர் பேச்சில் வருத்தமே இருந்தது. இப்பொழுது கூட பணத்தை பற்றி மட்டுமே மகன் யோசிக்கிறான். துளி அளவுக்கு கூட தன் மீது பாசமும் அக்கறையும் இல்லையா என்பதே அவரின் விரக்திக்கு காரணம். ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா, சொன்ன அவ்வளவுதான். சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று முகத்தை உரென்று வைத்துக் கொண்டு அவர் வெளியே செல்ல அடுத்து ஒவ்வொருவரும் கடமைக்கு போய் பார்த்துவிட்டு வர பின் தீரன் போனான். தாத்து, எதுக்கு சாகசம் பண்ணிட்டு இருக்க? எங்க சொல்லாம டிக்கெட் வாங்கிடுவேன்னு நினைச்சேன். அவன் மற்றவர்களை போல் இல்லாமல் அவர் அருகே நெருங்கி அமர்ந்து ஒரு ஃப்ரெண்டை போல சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தான்.
மற்றவர்களிடம் எப்படியோ, ஆனால் தீரனுக்கு அவன் தாத்தாவே பிடிக்கும். அதனால் அவரிடம் மட்டும் சாதாரணமாக பேசுவான். என்னப்பா பண்றது? ஏமா வந்து என்கிட்ட சொல்லாம தான் தூக்கிட்டு போவாரு. அப்புறம் எப்படி தாத்தா உன்கிட்ட சொல்லுவேன் என்று அவர் பேரனிடம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தார். இதை சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தாள் மான்விழி. கடைசியாக மான்விழி தாத்தாவை பார்க்க சென்றாள். சார், அதை சொல்லும் போது திக்கி திக்கிதான் வந்தது. மான், ஏண்டா கண்ணு கலங்கிருக்கு? இங்க வந்த எல்லாரும் எனக்காக பொய்யாதான் கண்ணீர் வடிச்சாங்க. ஆனா நீ அப்படி இல்லடா. நான் செத்தாலும் எனக்காக உண்மையா அழுக ஒரு உள்ள இருக்கு. அவர் சொல்லிக் கூட முடிக்கவில்லை. அவர் வாயை பொத்தினால் மான்விழி, அப்படி சொல்லாதீங்க சார், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க நல்லா இருப்பீங்க, நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன் தப்புதான், உங்களை சரியா கவனிக்காம விட்டுட்டேன். இனிமே உங்க கூடவே இருந்து நான் உங்களை கவனிச்சுப்பேன் என்று அவள் கண்ணீருடன் சொன்னது மட்டுமல்ல, அவரை விட்டு நகராமல் அவருடன் இருந்து அவரை கவனமாக பார்த்து கொண்டாள். அதன் பின் வந்த நாட்களில் எல்லாம் அவளுக்கு வசியுடன் பேசுவதற்கு மட்டுமல்ல, SMS செய்வதற்கூட நேரம் இல்லை. காலேஜ் செல்வது, வீட்டு வேலை பார்ப்பது, இரவெல்லாம் தாத்தாவை பார்த்து கொள்வது என்று அவளுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை. அவள் எப்படியாவது சிக்குவாள், அவளை கையும் களவுமாக பிடிக்கலாம் என்று காத்திருந்த விகாவுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. இதற்கிடையில் காலேஜில் ஃபங்க்ஷனும் வந்துவிட அன்று முதல் நாள் ஸ்போர்ட்ஸ் டே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போட்டியில் கலந்து கொள்ள போட்டியில் மொத்த காலேஜையும் 4 டீமாக பிரித்திருந்தார்கள். A டீம், B டீம், C டீம், D டீம் என்று 4 டீமாக பிரித்து அந்த 4 டீமிலும் கலந்து கொண்டவர்களை சரமாரியாக பிரித்து வைத்து இருக்கிறார்கள். இதில் எந்த டீமில் கலந்து கொண்டவர்கள் அதிகமான போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கப்பும் 10 லட்சம் பணமும். இதில் அதிதீரன் A டீமில் இருக்க, வசீகரன் D டீமில் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு தலைவரும் உண்டு. A டீமுக்கு தீரனும், B டீமுக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டில் இருந்து ஒருவனும், C டீமுக்கு MBAவில் இருந்த ஒரு பெண்ணும், D டீமில் வசீகரனும் தலைவனாக இருந்தார்கள். போட்டிகளும் ஆரம்பமாக அதனுடன் கலவரமும் ஆரம்பம் ஆனது. அத்தியாயம் 46. மச்சி, என்னானாலும் இந்த தடவை நம்ம தான் கப்ப தட்டுறோம், தூக்குறோம். கிஷோர் கையை மடக்கி சொன்னதை கேட்டு அந்த டீமில் இருந்த அத்தனை பேரும் புரட்சிகரமாக கையை தூக்கினார்கள். அவன் ஒரு ஆணியையும் கழட்ட போவதில்லை என்பது வேறு விஷயமாக இருந்தாலும் டீம் மெம்பரை என்கரேஜ் செய்தான். ஒவ்வொரு டீமும் தனித்தனியாக மீட்டிங் போட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் டீமில் யார் இருக்க வேண்டும் என்பதை கூட அவர்கள் அல்ல, குலுக்கல் முறையில் தான் செலக்ட் செய்தார்கள். என்ன ஒரு அதிசயம்! மான்விழியும் மோனியும் வசீகரன் டீமில் சேர்ந்து விட்டார்கள். விக்கியும் டேவிட்டும் தீரன் டீமில் இருந்தார்கள். வினய் கூட தீரன் டீமில் தான் இருந்தான். விகாவும் மகியும் C டீமில் இருந்தார்கள். மகி MBA படித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது ஒரு வாரம் நடக்கும் இந்த போட்டி முடிந்து கல்ச்சரல் டே அன்று அவர்களுக்கு கப் கொடுக்கப்படும். அதனால் இப்பொழுதே டீம் டிஸ்கஷனை துவங்கி விட்டார்கள். மணி, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி நம்ம 2 பேரும் ஒரே டீம் வருவோன்னு. எங்க அந்த சூனியக்காரி மான்சி இருக்க டீம்ல போட்டுருவாங்கன்னு பயந்து போயிட்டண்டி. அவ டீமுக்கு மட்டும் போயிருந்தேன்னு வையே, சொந்த டீமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளுக்கு சூனிய வச்சிருப்பேண்டினா. ஆனா இப்ப ஜாலி, கடவுள் இருக்காரு குமாரு. மோனி குஷியில் ஓடி வந்து மானை அணைத்து கொண்டாள். மான்வழிக்கு மோனிகா அவளுடன் வந்தது சந்தோஷம் என்றால் இன்னொரு சந்தோஷம் அவள் வசீகரன் டீமுக்கு வந்ததுதான். அதனால் அவள் முகத்தில் சந்தோஷம் அப்பட்டமாகவே தெரிந்தது. இது இருவருக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒன்று விகா என்றால் இன்னொன்று தீரன் தான். என் வசி டீமுக்கு போயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? இருந்துக்கோ, ஆனா உன்னை வின் பண்ணி மொன்ன கவ வைப்பண்டி. அப்ப வசி பார்வை என் பக்கம் திரும்பும். என் திறமைய பார்த்து அவர் மெய் சிலிர்த்து போகத்தான் போறாரு. அது நடக்க தாண்டி போகுது என்று இன்னொரு பக்கம் நடக்காத ஒன்றுக்கு பெரும் திட்டம் போட்டு பெருமைப்பட்டு கொண்டிருந்தாள் விகா. தீரன் அவன் டீமுடன் டிஸ்கஸ் செய்தானோ இல்லையோ, அவனின் பார்வை எல்லாம் வசீகரன் டீம் மீதுதான் இருந்தது. அதிலும் முக்கியமாக வசியுடன் சிரித்து பேசும் மான் மீதுதான் இருந்தது. அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் அவனுடன் பேசக்கூடாது என்று. ஆனால் அதையும் தாண்டி அவன் கண்ணில் படும்படியே பேசுவது அவனை டெம்ப்ட் ஆக்கியது. இங்க பாருங்க, நம்மளோட முதல் குறிக்கோள் நம்ம நேர்மையாதான் ஜெயிக்கணும். ஒரு பக்கம் வசீகரன் சொன்னான். நம்மளோட குறிக்கோள் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். இன்னொரு பக்கம் தீரன் சொன்னான். நம்ம யாரையும் காயப்படுத்த கூடாது. வசீகரன் சொன்னான். நம்ம ஜெயிக்கணும்னா யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பக்கம் தீரன் சொன்னான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடலாம். ஜெயிச்சா ஓகே, இல்லன்னா வருத்தப்பட வேணாம். வசி சிறு புன்னகையுடன் சொன்னான். முடிஞ்சாங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க வேலையே இல்ல. நாம தான் ஜெயிக்கிறோம், அத மனசுல வச்சுக்கோங்க. இல்லனா என்றபடி தீரன் பக்கத்தில் இருந்த சுவற்றில் ஓங்கி குத்த அதுவோ உடைந்து விழுந்தது. விக்கி அதை கண்டு வாயை பிளந்தான். ஆத்தாடி, என்ன இது ஒரு அடிக்கு எப்படி விழுகுது? வீட்டை அடிக்கணும்னா JGP வேணாம், இவரையே கூட்டிட்டு போலாம் போலயே
இவன் சொல்றத பார்த்தா ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. தப்பான டீம்ல வந்து மாட்டிக்கிட்டோமோ? காலையிலே டிவில சொன்னானுங்க எனக்கு சனி பகவான் சகட்டு மேனிக்கு டான்ஸ் ஆடுவார்னு. அது உண்மைதான் போலவே என்று ஜெர்கான விக்கி மெல்ல திரும்பி பார்க்க டேவிட் எப்பொழுதும் போல அதே ரியாக்ஷனுடன் இருந்தான். அடே, என்னடா நீ எல்லாத்துக்கும் இதே ரியாக்ஷன் தானா? மூஞ்சில அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது ரியாக்ஷனை காட்டு, இல்லனா டெட் பாடி நினைச்சு மார்ச்சரி தூக்கிட்டு போயிட போறாங்க. தெரியாம தப்பான டீம்ல வந்து மாட்டிக்கிட்டோமே என்றபடி தாடியை தடவி கொண்டவனுக்கு ஒரு சந்தோஷம் என்னவென்றால் அந்த டீமில் கொஞ்சம் அழகான சீனியர்ஸ் பெண்கள் இருந்ததுதான். மனசுக்கு ஆறுதலா இருக்க ஒரே நல்ல விஷயம் இது மட்டும்தான்டா குண்டலகேசி. ஆனா என்ன, எவ்வளவு நம்மள பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஹீரோக்கே ஆசைப்பட்டா அப்ப எங்களை மாதிரி காமெடி பீஸ் எல்லாம் யாருதான் கல்யாணம் பண்ணுவாங்க? சரி, அவங்க சைட் அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம சைட் அடிச்சு விட்டுறணும் என்று சீனியரை பார்த்து பல்லை காட்டி வைத்தான் விக்கி. அவர்களோ ஒரு கேவலமான லுக்கு விட்டு திரும்பி கொண்டார்கள். ரொம்பதான் பண்றாளுங்க, போங்கடி. கொஞ்சம் சுமார் ஃபிகரா இருந்தாலும் பரவாயில்லன்னு பெரிய மனசு பண்ணி சைட் அடிச்சா என்னமோ அவளுங்களுக்கு ஐஸ்வர்யா ராய்க்கு அக்கா பொண்ணு நினப்பு போல மனசுல. இந்தாருங்கடி, உங்களெல்லாம் எங்களை மாதிரி சுமார் மூஞ்சி குமார் சைட் அடிச்சாதான் உண்டு. ஹீரோ எல்லாம் உங்கள இல்ல, அதோ அப்படி ஹீரோயினை மட்டும்தான் பாப்பானுங்க. போங்கடி, பீத்த சிரிக்கீங்களா என்று அவன் வேறு பக்கம் திரும்பி வேறு டீமில் இருந்தவர்களை கண்டு சைட் அடிக்க துவங்கி விட்டான். இந்த பக்கம் விக்காவோ கடுப்பில் இருந்தாள். அவள் ஆசைப்பட்டதெல்லாம் வசீகரன் டீமில் போக வேண்டும் என்பதுதான். ஆனால் அவள் மகி டீமில் வந்து மாட்டிக்கொண்டதால் கடுப்புடன் இருந்தாள். எல்லாம் எனக்கு எதிராவே நடக்குது. எப்படியாவது வசி டார்லிங் டீம்ல போகலான்னு பார்த்தா ச்சே, இந்த டீமுக்கு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் அந்த டீமுக்கு போகாததை விட அந்த மான் வசி டீமுக்கு போயிட்டா. அததான் என்னால தாங்கவே முடியல. எரிச்சலா இருக்கு. அதுலயும் அந்த மான் அவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறத என்னால ஏத்துக்கவே முடியல. பாரு எப்படி பல்ல காற்றான் பாரு, வயிறு எரியுது என்று பல்லை கடித்தபடி அமர்ந்திருந்தவளின் முன்பு வந்து ஒருத்தன் பல்லை காட்டியபடி நின்றான். ஹாய், ஐ எம் மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் என்று கையை நீட்ட ஏற்கனவே எரிச்சலில் இருந்தவள் அவனை கண்டு பல்லை கடித்தாள். செம்ம கடுப்புல இருக்கேன், மரியாதையா ஓடி போயிரு, இல்லைன்னா இருக்க கோவத்துக்கு கழுத்தை கடிச்சிருவேன் என்று விகா பல்லை கடித்தபடி சொன்னாள். அவள் கழுத்தை கடிப்பேன் என்று சொன்னதும் அவனோ பயந்து கொண்டு 2 அடி பின்னால் நகர்ந்து நின்றான். பைத்தியமா இருப்பாளோ, எதுக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம், இல்லனா கழுத்தை கடிச்சாலும் கடிச்சிருவா போல என்று அந்த பையன் கொஞ்சம் தள்ளியே நின்று கொண்டான். வசீகரன் பேசியதை கன்னத்தில் கை வைத்து அவர்கள் டீமில் இருந்த பெண்கள் எல்லாம் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்வதை விட அவனை சைட் அடித்துக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவே ஏன், மோனி கூட அவனை சைட் அடித்துக் கொண்டிருந்தாள். ஆஹா, எவ்வளவு அருமையா பேசுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலையே என்று மோனி வாயிலிருந்து ஜொல்லு வடிவதை கூட கண்டு கொள்ளாமல் அப்பட்டமாக சைட் அடித்துக் கொண்டிருந்தாள். இவ்வளவு நேரம் திருட்டுத்தனமாக சைட் அடித்துக் கொண்டிருந்த மான்வழி ஏதோ ஒரு உந்துதலில் திரும்பி பார்க்க அந்த பக்கம் அவளை போலவே அங்கு சுற்றியிருந்த அத்தனை பேரும் சைட் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அட பாவீங்களா என்று கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டவளுக்கு மோனியை பார்த்தால்தான் சிரிப்பாக இருந்தது. அடியே, ஜொல்லு வடியுது, தொடச்சுக்கோ என்று சிரிப்புடன் சொன்னாள். அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே சிறப்பா துவங்கிருச்சு. 10 லட்சம் பணம்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரும் கொஞ்சம் வெறித்தனமாவே கலந்துக்கிட்டாங்க. விக்கி வாலிபால் டீம்ல இருந்தான். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆத்தாடி, எடுத்தது நம்மள வச்சே சோதிச்சு பாக்குறாங்களே. சீனியர் வேற ஜெயிச்சே ஆகணும்னு உறுதியா சொல்லிட்டாரே, என்ன பண்றது என்றவன் முதல் ரவுண்டில் பி டீமுடன் மோதினான். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டீமை ஜெயித்து விட அடுத்த நாள் ஃபைனல் தள்ளி வைத்தார்கள். அந்த பக்கம் சி டீமை தோற்கடித்து வசி டீம் ஃபைனல் முன்னேறியது. இதற்கிடையில் இன்னும் சில மேட்சுகளும் நடந்து ஒவ்வொரு டீமும் ஃபைனல் நோக்கி முன்னேற அன்று தீரனுக்கு கராத்தே மேட்ச் இருந்தது. அவன் பிளாக் பெல்ட் என்று அங்கிருந்த பலருக்கும் தெரியும். அதனால் தீரனை எதிர்த்து நிற்கும் தைரியம் யாருக்கும் வரவில்லை. ஆனால் அவனை பற்றி தெரியாத சில பேர் அநியாயமாய் பேர் கொடுத்து ஹாஸ்பிட்டல் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்படி ஒரு அடி சில வினாடிகளில் அவனை எதிர்த்து நின்ற ஒவ்வொருத்தரையும் அடித்து பறக்க விட்டவன் முதல் வெற்றியை தேடி தந்தான் அவன் டீமுக்கு. முதல் வெற்றி மட்டுமல்லாமல் அவன் அடித்த அடியை கண்டு பலர் மிரண்டுதான் போனார்கள். தீரன் டீமை எதிர்த்து போட்டி போடவே பயந்து பல டீமில் இருந்த நபர்கள் முதல் நாளிலே டீமில் இருந்து விலகி கொண்டதுதான் இன்னும் பரபரப்பான விஷயம். ஆட்டம் சூடு பிடித்தது. தீரன் ஒருத்தனை தவிர வேறு யாரையும் அவன் ஆப்போசிட் எதிரியாக கூட கன்சிடர் செய்யவில்லை. அவன் நோக்கம் எல்லாம் வசீகரனை வீழ்த்துவதுதான். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.